பார்க்க போகிறது மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகிற அந்த மாதவிடாய் வலி. அது வந்து அவங்களுக்கு அடிவயிறு சில பேருக்கு வலிக்கும், சில பேருக்கு வந்து முதுகு வலிக்கும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ரெண்டுமே அடிவயிறும் சரி முதுகும் வலிக்கும். நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேக் வச்சுப்பாங்க, ஒத்தரம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வெளியே நல்லா இருக்கும் பெயின் ஓரளவுக்கு, பட் உள்ளே இருக்கிற பெயின் குறையாது. அது ஒரு உள்ளே இருக்கிற, ஏன்னா நமக்கு வந்து யுட்ரஸ் வந்து அந்த ஷ்ரிங்க் ஆகி தான் அவங்களுக்கு வந்து பிளட்டை வெளியே இது பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்பேசம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோம்பு, அந்த சோம்பை வந்து காலையில் நைட் 2 வேளையுமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து, அதை சின்ன ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வற்ற வைக்கிற வரைக்கும் வச்சுட்டு, அதை வந்து காலையில் நைட் 2 வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கலாம். குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குருதியோட அந்த ரத்தத்தோட போக்கும் பாதிக்காம அந்த ஸ்பேசத்தையும் குறைக்கும். இது வந்து 2க்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சில மருந்துகளும் ஸ்பேசம் குறைஞ்சோன்னா அவங்களுக்கு ஒழுங்கா ஃப்ளோ போகாது, ஃபுல் இது நமக்கு ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் ஆன மாதிரி இருக்காது. பட் இது வந்து உங்களுக்கு அதோட ஃப்ளோவும் டிஸ்டர்ப் பண்ணாது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெயினுக்கும் நல்லா கேட்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் மட்டும் குடிச்சா போதும், 3 டேஸோ 5 டேஸோ அது நீங்கள் மட்டும் அதை குடிச்சிட்டு வந்தாங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃபாக இருக்கும்.